வணக்கம் மக்களே. சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கூண்டோடு அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணையும் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் அதிர்ச்சியில். எடப்பாடி பழனிசாமி என்னதான் நடக்கிறது? அதிமுக அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா? இதற்கு முற்றுப்புள்ளி எப்படி வைப்பது? நேற்று நடந்த சம்பவத்தை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு ஒரு வருடத்திற்கு மேலாக சிறையில் இருந்த நிலையில் அவருக்கு சுப்ரீம் கோர்ட் சமீபத்தில் ஜாமீனும் வழங்கியது. அவர் சிறையில் இருக்கும் பொழுது தன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருந்த நிலையில் அவர் சிறையில் இருந்து வெளியே வந்த பிறகு அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டதால் மீண்டும் செந்தில் பாலாஜி முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் பதவியும் வழங்கினார். அவர் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு கொங்கு மண்டலத்தில் பல்வேறு மாற்றங்களும் நிகழ்ந்து வருகிறது. அந்த வகையில்தான் தற்பொழுது கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டையாக இருந்த நிலையில் முழுவதுமாக தற்பொழுது திமுக கைப்பற்றி வருகிறது. அதுவும் செந்தில் பாலாஜி மூலமாக. செந்தில் பாலாஜி அடிப்படையாக திமுகவை சார்ந்தவர் கிடையாது. அதிமுகவில் இருந்து அமைச்சராக பொறுப்பேற்று போக்குவரத்துறை அமைச்சராக பணியாற்றியவர். அதற்கு பிறகு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அதிமுக இனி சரியாக செயல்பட முடியாது என்பதை உணர்த்தி அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்து கொண்டார். இந்த நிலையில்தான் அதிமுகவின் நிர்வாகிகளுடன் தொடர்பில் இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது பல முக்கிய நிர்வாகிகளை அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைய வைத்துள்ளார். இந்த நிகழ்வு அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் நடைபெற்ற நிலையில் அவர்களுக்கு சால்வை அணிவித்ததோடு திமுக உறுப்பினர் அடையாள அட்டைகளும் செந்தில் பாலாஜி வழங்கியுள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் தற்பொழுது நடைபெற உள்ள நிலையில் அதற்கான பணிகளை மேற்கொள்ளுமாறு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதனால் இந்த செய்தி அதிமுகவினருக்கு மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறிவிட்டது. ஏனென்றால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் ஒருவர் கூட கட்சியிலிருந்து அவர்களாக விலகியிருக்க மாட்டார்கள். அதிமுகவின் தலைமை நீக்கினால் மட்டும்தான் உண்டே தவிர மற்றபடி அவர்களா கட்சியிலிருந்து விலகுவது சாத்தியமே கிடையாது. அது நடக்கவும் நடக்காது. எடப்பாடி தலைமையேற்றதில் இருந்து அதிமுகவின் கோட்டையாக இருந்தது சுக்குநூறாக உடைந்து விட்டது. செயல்பாடுகள் முற்றிலும் மோசமாக மாறிவிட்டது. உடனடியாக இதற்கான விளக்கத்தை எடப்பாடி தான் கொடுக்க வேண்டும் என்ற அழுத்தம் அதிமுகவின் நிர்வாகிகளுக்கு அதிகமாகிவிட்டது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.